ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? முடவாட்டுக்கால் நல்லா தோலெல்லாம் சீவி க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு ஒரு வடை சட்டியில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. பிறகு ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2-3 வெள்ளைப்பூடு நல்லா வதக்கின பிறகு அந்த முடவாட்டுக்கால் க்ளீன் பண்ணி அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு வதக்கின பிறகு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து அந்த வறுத்து வச்ச ஜீரகம் மிளகையும் போட்டு தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வடை சட்டியில் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் வெள்ளைப்பூடு அந்த அரைச்சி வெள்ளதையும் போட்டு தேவைக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு சீரகத்தூளும் கொத்தமல்லி இலையும் தூவுனா முடவாட்டுக்கால் சூப்பு ரெடிங்க. இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த சூப்பு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க நல்லா குடித்தா